டாக்டர் செந்தில்குமார் அவர்களுடைய ஒரு 3 சவால், அண்ணாமலை அவர்களுடைய சில கேள்விகள், அடுத்ததா கார்த்திக் சிதம்பரத்தினுடைய மிக முக்கியமான சில அறிவிப்பு, அது மட்டும் இல்லாமல் காளி யார் இந்த காளி அப்படிங்கிற அடுத்த விதமான பரபரப்பு, இப்படின்னு சொல்கிறதுல தான் இன்றைய அரசியல் சதுரங்கம் இருக்க போகுது. கொஞ்சம் ஆழமான அரசியல் சதுரங்கம். திமுகவை பொறுத்த வரைக்கும், அதுலேயும் குறிப்பாக டாக்டர் செந்தில்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய நியூஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஐ திங்க் அவர்கிட்ட போதுமான அளவுக்கு ஐடி விங் இல்லை. அவர் என்ன செய்வார்னா, அடிக்கடி அவருடைய எக்ஸ்தலத்தில் அவரே இந்த நியூஸ் நான் போட்டிருக்கேன், நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணுவார். நிறைய செய்திகள் அப்படி நிறைய நல்லதும் சொல்லியிருக்காரு. நிறைய அவர் பாராளுமன்றத்தில் பேசினது, அதுலேயும் அந்த கோமுத்ரா சர்ச்சைக்கு பிறகு மனுஷன் ரொம்ப தீயாக வேலை பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியுது, புரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்த முறை தருமபுரியில் அவரை நிற்க வைப்பாங்களோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரிலாம் பலவிதமான பிரச்சனைகள் இருந்த வண்ணம் இருக்கும்போது அவர் ஒரு பேட்டி கொடுக்குறார். என்ன பேட்டி? 3 சவால், 2024 நாடாளுமன்ற தேர்தல் முன்னிட்டு 3 சவால், உங்களுக்கு எது சார் வசதி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை அப்படின்னு சொல்லி டேக் பண்ணி தான் கேட்டிருக்காரு. தருமபுரியில் நரேந்திர போட்டியிட்டு வெற்றி பெறட்டும். நரேந்திரானா வேறு யாரும் கிடையாதுங்க, நரேந்திர மோடி அவர்கள் தான். அதில் மோடி அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க, அது ஒரு ஜாதி, ஒரு சமுதாயத்தை பின்பற்றக்கூடிய நபர்களுடைய ஒரு பெயர், அதனால் அதை அவர் சொல்ல மாட்டாராம். ஆனால் அவருடைய தாத்தா பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் வடிவேல் கவுண்டர் அப்படின்னு சொல்லுவார், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ அவர் சொல்லியிருக்கிறது தருமபுரியில் நரேந்திரா போட்டியிட்டு வெற்றி பெறட்டும், அது முதல் சவால். நீங்கள் 2024 போட்டியிட்டு வென்று காட்டுங்கள். இதில் எங்கன்னா அதில் ஏதாவது ஒரு தேர்தலில் நீங்கள் நில்லுங்க, அண்ணாமலை நில்லுங்க அப்படிங்கிறாங்க. தருமபுரியில் பாஜக கட்சி வேட்பாளர் டெபாசிட் வாங்கட்டும் அப்படின்னு சொல்லி 3 சவால். ஒன்று, தருமபுரியில் நரேந்திர மோடி அவர்கள் வெற்றி பெற வேண்டும். இன்னொன்று, 2024 நம்முடைய ஜெனரல் அசம்பிளி இருக்குல்ல, அந்த எலெக்ஷனில் இவர் நிற்கணும், அண்ணாமலை நிற்கணுமா, அதில் ஜெயிக்கணுமா. மூணாவதா, தருமபுரியில் பாஜக வேட்பாளர் டெபாசிட் வாங்க வேண்டும் அப்படிங்கிற 3 கோரிக்கையை வச்சுருக்கார். சரி, இதுக்கு நிறைய பேர் பதில் கொடுத்துருக்காங்க, கீழேயே நிறைய பேர் பதில் கொடுத்துருக்காங்க. பதிலுக்கு ஸ்டாலின் வாரணாசியில் போட்டியிடுவார்னு கேட்க மாட்டோம், சென்னைக்கு வெளியே தமிழ்நாட்டில் வேறு எந்த தொகுதியிலாவது போட்டியிடுவாரா, நாங்களும் சவால் விட்டு கேட்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காரு கிஷோர் கே சுவாமி அவர்கள். ஸோ கிஷோர் கே சுவாமி அவர்கள்லாம் தெரியும், ஒரு கட்டத்தில் பிஜேபின்னு சொன்னார், அது கழிஞ்சு பிஜேபிக்கும் அண்ணாமலைக்குமான அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அதிமுக பக்கம் அவர் அப்படியே போயிட்டார். ஸோ கிஷோர் அவர்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இப்போ அதிமுக பக்கம் நிற்கும்போது அண்ணாமலை அவர்களை பற்றி நிறையவே காரசாரமான விவாதங்களை முன்வைத்தாலும் தருமபுரி எம்பியான இந்த செந்தில்குமார் அவர்களுக்கு அவர் ஒரு கேள்வி வச்சிருக்கார். அதுக்கு பதிலாக இன்னும் நிறைய பேர் கூட்டணி இல்லாமல் போட்டியிட முடியுமா, முதல் சவால் திமுகவை பார்த்து கேட்குறாங்க. அடுத்ததா, ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் ஜெயிக்க முடியுமா, உதயநிதியை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கேட்டிருக்காங்க. சும்மா சவாலுக்கு சவால் கேட்டுக்கிட்டே இருக்காங்க சார். சோஷியல் மீடியா காலத்தில் இப்படி மாட்டிக்கிறீங்களே அப்படிங்கிறது தான். இவர் இப்படி இதில் மட்டும் இல்லை, அடுத்ததா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே நேரடி வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களுக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அப்போ அண்ணாமலை அவர்கள் இல்லை, எனக்கு இப்போ ஒரு வேலை இருக்குது, அடுத்த வாரத்தில் 2 தினங்கள் நான் ஃப்ரீயாக இருப்பேன், அதுக்கு அடுத்த வாரங்களில் 2 தினங்கள் ஃப்ரீயாக இருப்பேன், அதுக்கும் பிறகு 2 நாட்கள் நான் ஃப்ரீயாக இருப்பேன், அப்போ எப்போ வேணாலும் நம்ம டிஸ்கஷன் நடத்தலாம், நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த டிஸ்கஷனுக்கு வரலை அப்படின்னு சொல்லியும் நீங்கள் ஓடிட்டீங்களே அப்படின்னு சொல்கிற கேள்வியும் பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு வராங்க. செந்தில் சார் அவரை தருமபுரி எம்பி அவர்கள் நேரடி விவாதத்தை கிடைச்சாருன்னா, நான் டேட் கொடுத்துருந்தேன், எனக்கு கோயம்புத்தூர் செயற்குழுல இருந்தா, இன்னைக்கு சென்னை இருக்கிறேன், நான் சொன்னேன் நெக்ஸ்ட் சனி ஞாயிறு, அதுக்கு அடுத்த சனி ஞாயிறு, அதுக்கு அடுத்த 6 டேட் கொடுத்துருந்தாங்க, எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கிறேன். செந்தில் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நான் பார்லிமெண்ட் போனால் நேற்று மட்டும் இருந்தால் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. திருச்சி சூர்யா அவர்கள் இதுக்கு மேலே இன்னொரு படி மேலே போய், உனக்கு இந்த முறை தருமபுரியில் சீட் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு பாரத பிரதமர் மோடி அவர்களை கொண்டாந்து நிறுத்தி திமுக வேட்பாளரை காலி செய்ய நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார். புரியுதா? திமுகவில் வேறு யார் நின்னாலும் இங்கே திமுகவினுடைய அந்த ஒரு வேட்பாளரை தோற்கடிப்பதற்கு உன்னுடைய பிளான் இதுவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் திருச்சி சூர்யா அவர்கள். நாங்கள் 2024 போட்டியிடத்தான் போகிறோம், மீண்டும் 3வது முறையாக ஆட்சி அமைக்கத்தான் போகிறோம். ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் பிஜேபி பற்றி பேசுகிறார் திருச்சி சூர்யா அவர்கள். அடுத்ததாக 3வது சவாலுக்கு, கண்டிப்பாக தருமபுரியில் பாஜக வேட்பாளர் திமுகவை விட அதிக வாக்கு வாங்குவார்கள், தேர்தல் முடிவரையும் காத்திரு. அது வேண்டாம், அது அவங்க மனுஷனை கேலி குத்தா செய்கிற விஷயம். அந்த லாஸ்ட் ஒரு வார்த்தையும் சேர்த்துருக்காங்க. இப்படித்தான் இந்த ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அப்போ 3 சவால்கள் கொடுத்தது யாரு? இதே தருமபுரியை சார்ந்த செந்தில்குமார் எம்பி அவர்கள். ஆனால் இதே தருமபுரியை சார்ந்த எம்பி அவர்களால் ஏற்பட்ட பிரச்சனை என்ன? இந்தியா அலையன்ஸ் கூட்டணியில் கூட பிச்சுக்கிட்டு போயிடும் அந்த கோமுத்ரா ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொன்னதில் இன்றைக்கும் சர்ச்சையாக ஓடிட்டுருக்கு. அதனால் இனி அதையும் போட்டு ரீவைண்ட் பண்ணிலாம் காண்பிக்க போகிறாங்க. இந்தியா கூட்டணியில் நீங்கள் என்ன மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்க போகிறீங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குப்பா மனநிலைமை.
சரி, இந்த பக்கம் தான் இந்த மாதிரி உரசல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, காங்கிரஸ் பக்கமா போகும்போது மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் வர்சஸ் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்றதுல நீங்க மோடி அவர்களை விட ராகுல் காந்தி உயர்ந்தவர் நினைக்கிறீங்களா, இல்லாட்டி மோடி அவர்களை விட ராகுல் காந்தி எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதுக்கு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, மோடி அவர்கள் அளவுக்கு பலமானவர் ராகுல் காந்தி இல்லை அப்படிங்கிற அதை சொல்லிட்டார். அது உண்மையோ பொய்யோ அதை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அது உண்மைன்னு சொன்னாலும் தப்பு தான், பொய்ன்னு சொன்னாலும் தப்பு தான். அவர் அப்படி சொல்லிட்டார். அவர் அப்படி சொன்ன உடனே இங்க என்ன ஆயிடுச்சு, காங்கிரஸ் கமிட்டி, அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்ன செஞ்சிட்டாங்க, இந்த கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புறாங்க. அது எப்படி, நம்ம தலைவரை பார்த்து நீங்க இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை வெளியில விடலாம்? கார்த்திக் சிதம்பரம் அவர்களே, ராகுல் காந்தி அவர்கள் ஏன் மோடி அவர்களுக்கு உயர்ந்தவர் கிடையாதா, அவருக்கு கேப்பபிலிட்டி இல்லையா, நீங்க இப்படி சொன்னதெல்லாம் ஒரு எதிர்மறையான விமர்சனம் தெரியுமா அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் விடுறாங்க. உடனே அதுக்கு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஒரு பதிலை கொடுக்கிறார். தமிழக காங்கிரஸுக்கு அதிகாரம் இல்லை. இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்கறதுக்கு தமிழக காங்கிரஸுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். சார், காங்கிரஸ் ஒரு 18 சீட் ஏதோ கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் நாடாளுமன்றத்தில். இப்போ பாட்டுக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே உள்கட்சி பூசல் மாதிரி இப்படி 2 பேர் அடிச்சுக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. சரிப்பா, இதெல்லாம் விட்டுலாம். ஒரு பக்கத்தில் இப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, யார் இந்த காளி அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நாதாகாவினுடைய ஒரு தம்பி தான் காளி அவர்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ். உடனே அவர் தூக்கிட்டாங்க. எதுக்கு தூக்கிட்டாங்கன்னு பார்த்தா, அவருடைய வன்மமான சில கருத்துக்கள் ட்விட்டரில் நிறைய போஸ்ட் போட்டிருக்காரு. அந்த போஸ்ட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பற்றியான அவதூறு கருத்துக்கள், இன்னும் நிறைய அவதூறு கருத்துக்கள்லாம் இருந்துச்சு. கனிமொழி அவர்களை பற்றியான போஸ்ட்லாம் இருந்துச்சு. எனவே அவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மறுபடி இந்த பக்கமாக இருக்கிறவங்க, சிவபெருமானை இழிவாக பேசிய அவனெல்லாம் வெளியில் விட்டுருக்கீங்களே, அப்போ தமிழ்நாடு உளவு பிரிவு இப்படி தான் வேலை செய்தா அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் உட்பட நிறைய பேர் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி பல விதமான அரசல் புரசலான பிரச்சனைகள் ஓடிட்டு தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க, திமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுகவினுடைய ஐடி விங் என்ன நினைக்கிறா, திமுகவினுடைய பெய்டு யூடியூபர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாமளே ஆட்சியில் இருக்க போறோம், நாம என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் பேசலாம், அடுத்ததா ஆட்சி மாறும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க இன்னைக்கு செய்யறத நாளைக்கு வேற ஒருத்தவங்க ஆட்சிக்கு வரும்போது டபுள் மடங்கு மாற்றி செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால யாரா இருந்தாலுமே வெறுப்பை விதைக்காமல் உள்ளது உள்ளபடியா யார் என்ன சொல்றாங்க, யார் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு போனாலே இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன வந்துடும், ஒரு புரிதல் அப்படிங்கிறது ஏற்பட்டுவிடும். சரி, இந்த புரிதல ரொம்ப முக்கியமான புரிதல் சீமான் அவர்கள்ட்ட இந்த கேள்வி கேட்கப்படுது. காளி அவர்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க, அவரை வழக்கு வந்திருக்கு, அப்போ நீங்கள் கட்சி ரீதியாக அவரை கட்சியை விட்டு வெளியில் தூக்கி விட போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது சீமான் அவர்கள் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் கட்சி வழியாக அவங்களுக்கு வழக்காடி அவரை ஜாமீனில் பிணையில் விடுவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுப்போம், வழக்கு நடத்தி பிணையில் எடுப்போம். கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுப்போம், ஆட்சியை கைப்பற்றினோம் இவங்க எல்லாம் தூக்கி இதே மாதிரி போடும், தூக்கி போடும். ஆனால் இது மட்டும் தான் சொல்லியிருந்தா பரவாயில்ல. சீமான் அவர்களுடைய சில பேச்சுக்கள் மாலத்தீவு வர்சஸ் அந்த சீனா பிரச்சனையில் கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னொரு பதிவில் பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப முக்கியமான பதிவு. இவர் இப்படி பேசுகிறத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள், அதாவது வரும் தலைமுறைக்கான கருத்துக்கள் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்திய லெவலில் அவருடைய கருத்துக்கள் எதுவுமே சீனாவை பற்றியா, சீனாவினுடைய இராணுவத்தை பற்றியா அப்படிலாம் அவர் கேட்டிருக்கிறதுக்கும் அதற்கான பதிலும் என்ன அப்படிங்கிறத நாம் சின்னதாக ஒரு புரிதல் ஏற்படுத்த வேண்டியதாக இருக்குது. அது வரக்கூடிய இன்னொரு பதிவில் பார்த்துடலாம். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முரசொலியின் மூலப்பத்திரம் எங்கே அப்படிங்கிற அந்த வழக்கு தான். அந்த வழக்கு 2019 வருடம் மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் முதல் புகார்தாராகவும் மாநில பட்டியல் அணித்தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2ஆம் புகார்தாராகவும் தொடர்ந்த வழக்கில் பட்டியலின் ஆணையம் விசாரிக்க தடை கோரி திமுக தொடர்ந்த மனு இன்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டு, இந்த மனுவை யார் தெரியுமா கொடுத்தாங்க? அந்த டிஎம்கேனுடைய ஐடி விங்கு ரொம்ப பெரிய அளவில் ஊடகலாவியர்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய அப்பா ஆர்எஸ் பாரதி அவர்கள் இருக்காங்கல்ல, அவர் தான் கொடுத்துருக்கார். அப்போ அந்த ஆர்எஸ் பாரதி அவர்கள் கொடுத்த இந்த மனுவை என்ன செஞ்சுருக்காங்க, நீக்கியிருக்காங்க. அப்படி நீக்கினது மட்டும் இல்லாமல் புதிய விசாரணையை நீங்கள் செய்யலாம். முரசொலி அப்படிங்கிற அந்த அலுவலகம் இருப்பது பட்டியலினத்தவர்களுக்கு கொடுத்த அந்த நிலத்தில் தானா, பஞ்சமி நிலத்தில் தானா அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யலாம், விசாரணை செய்யலாம். தேசிய அளவில் இருக்கக்கூடிய எஸ்சி ஆணையம் விசாரணையை தொடர அனுமதி அளித்திருக்கிறது நீதிமன்றம். அப்படின்னா இந்த முரசொலி அப்படிங்கிற அந்த கட்டிடம் நிற்பது பஞ்சமி நிலத்தில் தானா அப்படிங்கிறதுக்கான அடுத்த கட்ட நகர்வுகள் நடக்க ஆரம்பித்திருக்கிறது. பிஜேபியினுடைய அண்ணாமலை அவர்கள் இதை பெருசாக பேசியிருக்கார். நாங்கள் இதை கண்டிப்பாக வென்றே தீர்வோம், பஞ்சமி நிலத்தை அங்கே அந்த மக்களுக்கே நாங்கள் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்கிறார். இது மட்டும் இல்லைங்க, ஒரு பெரிய உருட்டு. அண்ணாமலை அவர்கள் ஒரு சர்ச்சுக்கு போக போகிறார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய சில நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அண்ணாமலை அவர்களை தடுக்கிறாங்க. அப்படி தடுக்கும்போது, இது நீங்கள் பேசும்போது பொதுமக்களாக பேசுங்க, திமுக காரங்களாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது, நாங்களாம் திமுக காரங்க கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர் அதில் சொல்கிறாங்க.
அதில் மாட்டிக்கிட்டாருப்பா ஒருத்தர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பார்க்கும்போது திமுகவினுடைய மிகப்பெரிய ஒரு விசுவாசி, அவர் எல்லார் கூடயும் ஃபோட்டோ எடுத்திருக்கார், அவர் எல்லா விஷயங்களிலும் இருந்திருக்கார் அப்படிங்கிறத பிஜேபியினுடைய ஐடிவிங்க கண்டுபிடிச்சு சும்மா கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த முறை ஆள் அனுப்பும்போது நல்ல ஆளாக அனுப்பி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லியும் அட்வைஸும் கொடுத்துருக்காங்க. Hey, I've seen this one. மறுபடியும் சொல்றேன், இங்க எல்லார் செய்யக்கூடிய தவறுகளும் நன்மைகளும் சோஷியல் மீடியால பதிவு செய்யப்பட்டு வருகிறது. சப்போஸ் அது பதிவு செய்யப்படவில்லை என்றாலும் எங்களை மாதிரியான ஆட்கள் அது பதிவு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ற ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த காண்பித்து விட்டோம். அப்போ இதுல யார் செய்யறது தப்பு ரைட் அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சலசலப்பை ஏற்படுத்துவதற்காக பெய்டு ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு இந்த மாதிரிலாம் அடி வாங்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லி பிஜேபி சொல்ற அளவுக்கு திமுகவினுடைய நிலைமை கீழே போயிடுச்சு பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி மக்கள் பேசிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் விவரமா வேலையை செய்யுங்க. நல்லபடியா மக்களுக்கான நன்மையை செய்யுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.